உங்க ஒவ்வொருத்தங்க கிட்டயும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குமா. ஸோ ஐ லைக் த வே த்ரிஷா ஆக்சுவலி ரியாக்டட் டு தட். அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இப்படிதான் பேசணும். ஸோ ஐ லைக் த வே ஷீ ஹேண்டில் த சிச்சுவேஷன். அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்திபன் பண்ண விஷயமே அவர் வந்து ஒரு மூத்த நடிகர் கரெக்டா. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கேலி பண்றாங்க. அவரோட டிவோர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தது, என்னெல்லாம். இப்போ அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க, இல்லை அவங்க பப்ளிக் ஃபோரம்ல இருக்காங்க. யாரா இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கிற பர்சன் பத்தி மக்கள் வந்து மக்களோ அந்த சேனல்ஸோ மீடியா ஹவுஸஸோ என்ன ரூமர் வேணாலும் கலப்பிடலாம், என்ன வேணாலும் பேசலாம்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே ஃபர்ஸ்ட் தப்பு. நம்ம யாரை பற்றியும் எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க லைஃப் பற்றி. மற்றவங்க லைஃப் கூட ஓகே, மற்றவங்க பர்சனல் லைஃப் பற்றி சிவில் டிஃபமேஷன் போடலாம், உங்ககிட்ட இருந்து ஃபைன் வாங்கலாம். You can be arrested for doing that. Under IT Act she can file a case against you. அதெல்லாம் பண்ணலாமே. ஏன் அவங்க எதுவுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னா மேபி அது வந்து ஒன்று வந்து அவங்களோட தனிப்பட்ட. நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரீத்தி செட்டி மேம் தான் மீட் பண்ண போறோம். ஹாய் மேம். ஹாய். சோசியல் மீடியால ரீசெண்டா ஒரு கண்டென்ட் வைரலா போயிட்டு இருக்கு மேம். என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா பத்தி அவங்கள என்ன சொல்றாங்கன்னா சோசியல் மீடியால அவங்க வந்து ஒரு பிசினஸ் மேனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு கருப்பன் படம் வருது, இதோட படம் எதுவுமே நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? அவங்க வந்து அவங்க அமைதியா இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க லைஃபை பார்த்துட்டு. ஸோ நம்ம மக்கள் வந்து சும்மா இல்லாம நீ இது பண்ண, நீ அது பண்ண, நீ இது பண்ண போறன்னு நீங்களே அது மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வேற அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். இப்போ அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க, இல்ல அவங்க பப்ளிக் ஃபோரம்ல இருக்காங்க. யாரா இருந்தாலும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கிற பர்சன் பத்தி மக்கள் வந்து மக்களோ அந்த சேனல்ஸோ மீடியா ஹவுஸஸோ என்ன ரூமர் வேணாலும் கலப்பிடலாம், என்ன வேணாலும் பேசலாம்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே ஃபர்ஸ்ட் தப்பு. நம்ம யாரை பத்தியும் எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க லைஃப் பத்தி. மற்றவங்க லைஃப் கூட ஓகே, மற்றவங்க பர்சனல் லைஃப் பத்தி ஒரு கமெண்ட் கொடுக்கறது, இல்லை ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது, அதெல்லாம் ஆக்சுவலி நல்லதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி தான். ஏன் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆமா. அண்ட் இன்னொன்று வந்து அவங்களோட லைஃப் அவங்களோட விஷயம். ஸோ அவங்க வந்து ஜென்யூனா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இட் இஸ் ஹர் ஓன் பர்சனல் திங் கரெக்டா. அதுல எதுக்கு நீங்க யாரு அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு, நான் யாரு அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு? ஸோ ரூமர்னா அது ஒரு ரூமராகவே பார்த்துடணும், ஜோக்கா அது ஒரு ஜோக்காவே பார்த்துட்டு விட்டுருணும். அது தவிர்த்து மற்றவங்களோட லைஃபை வந்து கமெண்ட் பண்றது, அது பத்தி வந்து பேசுறது, அதை பத்தி இல்ல அவங்க இதுதான் பண்ணிருக்காங்க அதுதான் பண்ணிருக்காங்க, ஏதோ பக்கத்துல உட்காந்து பார்த்து மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் நெகட்டிவிட்டி தான். ஏன் அவ்வளோ நெகட்டிவிட்டி? ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யார் இருந்தாலும் அவங்கள பத்தி பேசக்கூடாது. அதுதான் ஐ ஃபீல். இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை வந்து லீகலா வந்து அவங்க ஃபேஸ் பண்ணலாம்ல த்ரிஷா அவர்கள்? பண்ணாங்கன்னா எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் வரும்? அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க வந்து யாரா இருந்தாலும் எந்த மீடியா சேனலா இருந்தாலும், மீடியா ஹவுஸா இருந்தாலும், இல்ல ஜெனரல் பப்ளிக்கா இருந்தாலும், ஒருத்தங்க லைஃப் பத்தி ஒருத்தங்க மேல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு அலிகேஷன் போடுறீங்களா, இல்ல அக்யூஸ் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்க மேல ஒரு டிஃபமேஷன் போடலாம், கிரிமினல் டிஃபமேஷன் போடலாம், சிவில் டிஃபமேஷன் போடலாம், உங்ககிட்ட இருந்து ஃபைன் வாங்கலாம். யூ கேன் பி அரெஸ்டட் ஃபார் டூயிங் தட். Under IT Act she can file a case against you. அதெல்லாம் பண்ணலாமே. ஏன் அவங்க எதுவுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னா மேபி அது வந்து ஒன்று வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் கரெக்டா. அவங்க லீகலா ஏதாவது பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். இன்னொன்னு வந்து இது வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் இது வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரூமர் தானே, ரூமராகவே எடுத்துக்கணும். நீ ஏதாவது பேசுறியா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அந்த மாதிரி. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா இப்படியே பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல மேம். ஒரு ஸ்டேஜ்ல கூட பார்த்திபன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த ஸ்கிரீன்ல வச்சு த்ரிஷாவை சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வந்து பெருசா எதுவும் லீகலா ஃபைல் பண்ணல. சோ இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்ல, எது தேவையில்லாத ரூமர்ஸ் கலப்புறாங்க இவங்க அப்படின்னா. அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்திபன் பண்ண விஷயமே அவர் வந்து ஒரு மூத்த நடிகர் கரெக்டா. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கேலி பண்றாங்க. அவரோட டிவோர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தது, என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து யாரா இருந்தாலும்
ஒரு ஒரு பொண்ணை மட்டும் அந்த மாதிரி பேசணும்னு இல்லை, ஒரு ஆணை கூட அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணி நக்கல் பண்ணி ஜோக் பண்றது. இப்போ வந்து நிறைய அவார்ட் ஷோஸ்லயே, ஒரு ஹிந்தி அவார்ட் ஷோல கூட ஒரு ஹிந்தி காமெடியனை வந்து ஏதோ கேலி பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு கேஸ் இருந்திருக்கு. கேஸ் இருக்கோ இல்லையோ, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த கேஸ் வச்சு ஒரு ஜோக் மாதிரி பப்ளிக் ஃபோரம்ல இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரியவங்களோ சின்னவங்களோ ஏன் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அந்த மாதிரி பண்ணணும்? அந்த பர்சன், நீங்க வந்து ஒரு பர்சனை கேலி பண்றீங்க, இந்த மாதிரி நக்கல் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, அவங்க உங்க மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். இன்னும் எடுக்காம இருக்காங்கன்னா அது வந்து நிஜமாவே அவங்களோட மைண்ட் செட் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து வெளியே வந்து சொல்லணும்னு அது தேவையில்லை, நெசசரியே இல்லை. அது வந்து அவங்களோட லைஃப், அவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க சொல்லணும்னா சொல்லலாம், சொல்ல வேண்டாம்னாலும் இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, நம்ம மக்கள் ஏன் இன்னும் இதே டாபிக் பத்தி பேசிட்டே இருக்கணும்? அவங்க லைஃப் பத்தி, அவங்க லைஃப்ல இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ணல, ஏன் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கே பேசுறதுக்கு, அதெல்லாம் பேசலாமே. ஏன் இன்னும் மக்கள் வந்து இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க? ஏன் நிறைய மீடியா சேனல்ஸ், மீடியா ஹவுசஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது நல்லதா நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துதான் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க. என்னன்னா, பார்த்திபன் சொன்னதுக்கு வந்து அவர் எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரூமர் கலப்பினது வந்து ஒரு மாதிரி நக்கலா வந்து ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க வந்து எதுவும் அவங்க பக்கத்துல உட்காந்து எல்லாம் பார்த்த மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாரும் நக்கலா அது இதுன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அதர் சைட்ல இருந்து பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க ஒவ்வொருத்தங்க கிட்டயும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குமா. ஸோ ஐ லைக் த வே த்ரிஷா ஆக்சுவலி ரியாக்டட் டு தட். அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. நல்லா இப்படிதான் பேசணும். ஆமா, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இப்போ யார் என்ன சொல்ல முடியும்? யார் என்ன சொன்னீங்க அதுக்கு? ஸோ நீங்க வந்து ஒருத்தங்களை பத்தி கேலி பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, அவங்க பர்சனல் லைஃப் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிப்ளை கொடுக்கணும். யாருமே யார் பர்சனல் லைஃப் பத்தியும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன, நிஜமாவே என்ன நடந்துருச்சுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நீங்க வந்து ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம மக்களுக்கு, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கு, அது அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. யார் பத்தி இருந்தாலும் பேசவே வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் த வே ஷீ ஹேண்டில் த சிச்சுவேஷன். அவங்க கொடுத்த ஐ லைக் ஹர் ரிப்ளை. இதுக்கு மேல வந்து இதே மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ரிப்ளை பண்ணதான் ஐ திங்க் எல்லாரும் சைலண்டா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க ஒண்ணு சொல்றது, அவங்க ஒண்ணு சொல்றது, பட் இட்ஸ் ஆல் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹர் சாய்ஸ்ங்க. அவங்களுக்கு தான் தெரியும் நிஜமாவே என்ன நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு எடுத்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா இது வந்து எனக்கு இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். ஆமா, இதெல்லாம் பேச வேண்டாம், டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அவங்களோட விருப்பம், அவங்க என்ன வேணாலும் பண்ணு. சில பேர் என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் இருக்கு ஏதாவது கமெண்ட் பண்றதுக்கு, ஏதாவது கேலி பண்றதுக்கு. ஆமா, சோ அவங்க என்ன பண்ணாலும் நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. சோ இதெல்லாம் பண்ணாம நம்ம வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான வேலை பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. தேங்க்யூ.